இறை இயேசுவில் அன்பிற்குரிய யாகுல் அன்னையினுடைய அன்பு மக்களே, அருட்தந்தையர்களே, இயேசுவின் இனிய நாமத்திலே நம்முடைய வியாகுல் அன்னை பெருவிழாவின் 6ஆம் நாள் இந்த நன்னாளிலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மிக அழகான தலைப்புகளை எடுத்து ஆழமான ஆன்மீக வாழ்வுக்கு எதிர்நோக்கின் திருப்பயணிகளாய் இந்த யூபிலி ஆண்டிலே அடியெடுத்து வைத்திருக்கின்ற நம்மை வழிநடத்தி செல்லுகின்றார் நம்முடைய பங்கு தந்தை. அந்த வகையிலே இன்றைய நாளில் நீக்கமற எல்லா இடங்களிலும் அதிகமாக பேசப்படுகின்ற ஒரு கரிசனையுள்ள ஒரு கருத்து, இந்த போதையற்ற ஒரு தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என்பதுதான். அதை மையப்படுத்தி இன்றைக்கு நவநாளிலே அது சிந்தனையாக வந்திருக்கிறது என்றால் எந்த அளவிற்கு இது நம்முடைய ஒரு கிரவுண்ட் லெவல் தியாலஜைசிங், நம்முடைய ஆன்மீக வாழ்விலே ஒரு நடைமுறையிலே இருக்கக்கூடிய ஒரு தடையை அகற்றுவதை ஆழ்ந்து சிந்திக்க நம்மை அழைக்கின்றன. போதையில்லா வாழ்வை ஏற்க மறுப்பதால் உருவெடுக்கக்கூடிய வியாகுலம், போதையற்ற வாழ்வுக்கு அழைக்கும் இந்த யூபிலி ஆண்டின் பேரழைப்பு, போதையில்லா பாதைக்கு வழிகாட்டி நம்முடைய அன்னை மரியாள் என்ற இந்த 3 நிலைகளிலே இன்றைய சிந்தனைகளை நாம் ஆழ்ந்து பார்ப்போம். அன்பார்ந்தவர்களே, கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னால் நான் ஒரு பங்கிலே, இப்போது பணிக்குழுவில் இருக்கிறேன், பங்கிலே இருந்தேன். அங்கு எனக்கு ஒரு பள்ளி உண்டு. என்னுடைய பங்கு மையத்திலிருந்து சற்று தள்ளி இருக்கும். அங்கே கடைகள்லாம் கிடையாது, வீடுகள் கூட கிடையாது. அத்துவான காட்டிலே அந்த பள்ளி, அங்கே ஒரு சின்ன கடை. நான் பள்ளிக்கு அடிக்கடி காலை மாலை என்று சென்று அங்கே இருந்துவிட்டு வருவது வழக்கம். சில நாட்களிலே அங்கே பார்த்தேன், அந்த தரைகளிலே வெள்ளை கலராக சின்ன சின்ன தலானி மாதிரி முட்டுண்டா கிடக்கும். என்னன்னே தெரியலை. அப்புறம் ஒரு வெள்ளை பேப்பர் ஒன்று கிடக்கும். அப்புறம் அதை பற்றி விசாரித்த போது தான் தெரிந்தது, அதற்கு பேர் புளிப் அப்படின்னு சொல்லியது. அதை இந்த மாணவர்கள் அவர்கள் மத்தியிலே இதை விநியோகிக்கிறார்கள். அதை வாங்கி அவன் வாயிலே வைத்து விட்டால் அதன் பிறகு அதை தேடிக்கொண்டே இருப்பான். எப்படிப்பட்ட பொருள் பாரு! எதையோ சீரியலுக்குள்ள பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், சின்ன திரைக்குள்ளே நம்ம தேடிக்கிட்டு இருக்கிறோம். எதையோ குறித்தெல்லாம் பெரிய கனவுகளும் கற்பனைகளும் கட்டி கொண்டு இருக்கின்றோம். ஆனால் வேரிலே நமக்கு விஷம் வைக்கப்பட்டு வருகிறது. நான் 6ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய அந்த மாணவர்கள் அதை அந்த மைதானம் எங்கிலும் பார்க்கின்றேன் கிடக்கிறது என்றால் ஏறத்தாழ 70 விழுக்காடு மாணவர்கள் அதை பயன்படுத்துகின்றார்கள் என்றுதான அர்த்தம். அதை எடுத்துக்கொண்டு நான் காவல்துறையிடம் சென்றேன். அவன் அந்த கடைக்காரரை கண்டித்தான். நான் விற்கலைன்னு சாதிக்கிறார் அவர். நான் மறைமாநில கூட்டங்களுக்கு வரும்போது தான் தெரிந்தது, அது எல்லா பள்ளிகளிலுமே இன்று விரவி கிடக்கிறது. இன்று தமிழகம் முழுவதுமே பரவி கிடக்கின்றது. ஆக இந்த போதை என்பது ஏதோ நம்முடைய வீட்டிலே தள்ளாடி கொண்டிருக்கின்ற ஒரு குடும்பத்தின் பொருளாதாரத்தை அளித்து கொண்டிருக்கின்றவர் என்று அங்கு மட்டும் காணாதீர்கள். இன்று நவநாள் சிந்தனையாக தரப்பட்டிருக்கின்றது என்றால் உன் தலைமுறையின் அடியிலே வைக்கப்பட்டிருக்கிறது இந்த விஷமானது. இன்னும் 10-20 ஆண்டுகளிலே நம்முடைய தலைமுறை பிள்ளைகள் இன்னைக்கு ஐடி என்ஜினியர், மருத்துவத்துறையிலே பேராசிரியராக என்றெல்லாம் சொல்லப்படக்கூடிய இந்த வார்த்தைகள் கேட்காது. ஆக எப்பேற்பட்ட ஒரு முடிவை நோக்கி நம்முடைய தலைமுறைகள் தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறது. த ஃப்ரான்டியர்ஸ் இன் பப்ளிக் ஹெல்த் அப்படிங்கிற ஒரு பத்திரிகை பதிவு செய்கிறது, 160 மில்லியன் குடிகாரர்கள் இன்று இருக்கின்றார்கள். அதில் ஆச்சரியம் என்னவென்றால்
29.2 விழுக்காடு ஆண்கள், 1.2 விழுக்காடு உலக அந்த மொத்தத்திலே 29.2 ஆண்கள் குடிகார நோய் உள்ளவர்களாக, குடிப்பழக்கம் உள்ளவர்களாக மட்டுமில்லை. குடிப்பழக்கங்கிறது சோசியல் ட்ரிங்க்கு அப்படி நிறைய, அதை எடுத்தோம்னா நிறைய வரும். விகிதாச்சாரத்தில் 90களை தாண்டி நிற்கும். ஆனால் குடி நோயாக உருவாகி இருக்கக்கூடிய 29.2 விழுக்காடு ஆண்கள் என்றால் அவர்கள் ஒரு குடும்பத்தின் தலைவர்கள், பிரெட் வின்னர்ஸ். உன் தந்தை, என் தந்தை என்று இருக்கக்கூடிய அந்த ஒரு நிறுவனத்தின், இந்த சமூகத்தினுடைய மானுடத்தினுடைய அடிப்படை நிறுவனமாக ஆண்டவர் அமைத்த அந்த அருளின் அந்த ஒரு குடும்ப நிறுவனத்தினுடைய தலைமை குடிகார நோயிலே இருக்கிறது. அதிலே இணையாக பிணையாக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பெண்களிலும் 1.2 விழுக்காடு. இது புள்ளிவரம் அல்ல. இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய பயங்கரத்தை சற்று கற்பனை செய்து பாருங்கள். சிலர் அதிலே வாழ்ந்து கொண்டு கூட இருக்கலாம், அதை அனுபவித்து கொண்டு கூட இருக்கலாம். இன்றைக்கு இந்த நாளிலே இந்த ஆலயத்திற்கு, இந்த திருப்பலியிலே அந்த ஒற்றை மன்றாட்டோடு கூட நீங்கள் வந்திருக்கலாம். பல நாட்களாக கண்ணீரோடு கூட நீங்கள் ஜெபித்து கொண்டிருக்கலாம். உங்களோடு சேர்ந்து இந்த வியாகுலத்தாயும் கண்ணீர் வடிக்கிறார். அன்பிற்குரியவர்களே, அன்பு சகோதரனே, சகோதரியே, ஏதோ குடித்தோம் திளைத்தோம் என்று இருக்காதீர்கள். உங்களுக்காக இந்த திருச்சமூகம் கண்ணீர் வடிக்கின்றது. இந்த திருத்தாய் வியாகுல அன்னை கண்ணீர் வடிக்கின்றாள். சிலுவையில் அறையுண்ட தன் மகனுக்காக கண்ணீர் வடிக்கின்றாள் நினைக்கின்றீர்கள்? அவரை உனக்காக தாரை வார்த்து உன்னை தென்னுடைய மகனாக ஏற்றுக்கொண்டேனே, அந்த என் திருமகனுக்கு என்ன பதில் சொல்லுவேன் என்று கண்ணீர் வடிக்கின்றான். என்றால் நம்முடைய இல்லங்களில் உள்ள இந்த நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள், இந்த பழக்கத்திற்கு உள்ளாகி கொண்டிருப்பவர்கள், இதை நோக்கி பயணப்பட்டு கொண்டிருப்பவர்கள், இதற்காக ஆசைப்பட்டு கொண்டிருப்பவர்கள் எல்லாம் அந்த வியாகுலத்தாய்க்கு இன்னொரு வாளை அவளுடைய இதயத்தில் சொருகுகிறார்கள் என்பதுதான் அர்த்தம். சமீபத்தில் எடுக்கப்பட்ட நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே அது சொல்லுது, 31.4 விழுக்காடு, அதாவது 15 வயதிலிருந்து 49 வயது வரை. என்ன மாதிரியான ஒரு வளமான பருவம் பாருங்கள். 15 வயதிலிருந்து 49 வயது குடும்பம் ஒரு பொருளாதாரத்தில் ஸ்திரம்பட வேண்டிய நேரம், பிள்ளை பிறப்புகள் இருக்க வேண்டிய நேரம், சொத்து பத்துக்கள் வாங்க வேண்டிய நேரம், அந்த குடும்பம் மகிழ்ந்து இருக்க வேண்டிய நேரம், பிள்ளைகளினுடைய எதிர்கால கனவுகள் தலைக்கின்ற நேரம். அந்த தலைமையை ஏற்றிருக்கின்ற ஆண்கள் குடி நோய்க்கு தள்ளப்படுகிறார். இதில் படித்தவர்கள் 40 விழுக்காடு இருக்கிறார்கள், வசதி படைத்தவர்கள் 37 விழுக்காடுகள் இருக்கிறார்கள், நகர்ப்புறங்களில் 34 விழுக்காடு, கிராமங்களிலே 30 விழுக்காடு என்று அந்த புள்ளி. நான் வெறுமனே இந்த புள்ளி விவரத்தை சொல்வதற்காக உங்களுக்கு சொல்லவில்லை. அன்பிற்குரியவர்களே, இது எப்பேற்பட்ட ஒரு மோசமான நிலை. அகில இந்திய அளவிலே அவர்கள் இந்த ஹாட்ஸ்பாட்ஸுங்கிறான். அவன் அந்த புள்ளி விவரத்தில் இது அதிகமாக அந்த சிகப்பு பகுதி அப்படின்னா என்னென்ன, தமிழகமும் கேரளாவும், தென் மாவட்டங்கள், தென் மாநிலங்களில் இங்கே தான் குடிநோயாளர்கள் அதிகமாக, இந்த போதை பழக்கம் அதிகமாக இருக்கிறது. இன்றைக்கு வாசிக்கப்பட்ட அந்த முதல் வாசகத்திலே சொல்லுகிறது, நீ திராட்சை ரசம் அருந்தி போதைக்குள்ளானவன் எவனும் அந்த உடன்படிக்கை கூடாரத்துக்கு பக்கத்தில் வரக்கூடாது என்று நமக்கு திருமறை ஒதுக்கி வைக்கின்றது. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. தூய பவுல் கொரிந்தியருக்கு எழுதுகின்ற போது அவர் பட்டியலிடுகின்றார். பரத்தமையில் இருந்து ஆரம்பித்து அதிலே இணையான சொல் இந்த குடிநோய், குடிகாரம், குடிப்பது. உங்களிலும் பலர் அப்படித்தான் இருந்தீர்கள், இருந்தவர்களை சொல்லுகின்றார். இப்போது நீங்கள் சுத்திகரிக்கப்பட்டு இருக்கின்றீர்கள், கவனமாயிருங்கள் என்று அந்த கொரிந்திய திருச்சபையை எச்சரிக்கின்றார். அவர் இந்த பணியில் ஈடுபட்டு இருக்கின்றார். கொரிந்து நகர நமக்கு தெரியும், துறைமுக நகரம், அங்கே பல நாட்டவர் வந்து போன இடம். அங்கே எல்லாரையும் திருப்திப்படுத்துவதற்காக, மகிழ்ச்சிப்படுத்துவதற்காக இந்த மது ஒரு முக்கிய காரணியாக இருந்தது. விபச்சாரம் தலைவிரித்து ஆடியது.
அங்கிருந்து மக்களை மீட்டெடுத்த அந்த தூய பவுல் அவர்கள் கடித மொழியாக எழுதி அவர்களை திடப்படுத்துகின்றதை தான் 2வது வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்கின்றோம். ஆக அன்பிற்குரியவர்களே, இந்த போதை பழக்கம் என்பது நாம் நீதிமொழிகளிலே வாசிக்க கேட்கிறோம். துன்பக் கதறல் துயர 23ஆம் அதிகாரம் 29 முதலான திருவசனங்கள். துன்பக் கதறல், துயர கண்ணீர், ஓயாத சண்டை, ஒளியாத புலம்பல், காரணம் தெரியாமல் கிடைத்த புண்கள், கலங்கி சிவந்திருக்கும் கண்கள், இவை அனைத்தையும் அனுபவிப்பவர் யார்? இந்த போதைக்கு அடிமையாகி இருப்பவர். திராட்சை ரச மதுவில் நீந்தி கொண்டிருப்பவர்களே, புது புது மது கலவையை சுவைத்து கழிப்பவர்களே, மதுவை பார்த்து இந்த ரசத்தின் சிவப்பென்ன, பாத்திரத்தில் அதில் பளபளப்பென்ன என சொல்லி மகிழாதீர்கள். அது தொண்டைக்குள் செல்லும் போது இனிமையாயிருக்கும், பிறகோ அது பாம்பு போல் கடிக்கும், விரியனை போல தீண்டும். உன் கண் என்னென்னவோ வகையான காட்சிகளை காணும். உன் உள்ளத்திலிருந்து ஏறுமாறான சொற்கள் வெளிப்படும். கடல் அலை மீது மிதந்து கொள்வது போல, பாய்மர நுனியில் படுத்துறங்குவது போலவும் உனக்கு தோன்றும். என்னை அடித்தார்கள், எனக்கு நோகவில்லை. என்னை அறைந்தார்கள், நான் அதை உணரவில்லை. நான் எப்போது விழித்தெழுவேன், அதை இன்னும் கொடுக்கும்படி கேட்பேன் என்று நீ சொல்வாய். ஒரு சமீபத்தில் ஒரு திரைப்படத்தில் பார்த்தேன். ஒருத்தர் நடுத்தருவில் படுத்திருந்தேன். லாரி ஏரியெல்லாம் வந்துட்டு இருக்கு, மேலே ஏறிடுமேனு ஒருத்தர் எழுப்புறார். காட்சி. அவர் எந்திரிச்சவர் தன்னை எழுப்பினவனே பிடிச்சுக்கிட்டார். எனக்கு இந்த வார்த்தையை பார்த்தோன்னே அவர் ஞாபகம் வந்துச்சு. நான் போய் அங்கே காலை வைக்க போகும்போது என்னை எழுப்பிட்டேன், நான் எப்படி அங்கே போவேன்? அந்த போதையின் உச்சம் அவருக்கு. சந்திரமண்டலத்தில் போய் காலை வைக்கிற போது இவனை எழுப்பிட்டாங்களாம், நான் எப்படி போகிறது? கோடி கோடியாக செலவழித்தாலும் போக முடியாது. இதெல்லாம் நாம் பார்த்து சிரிக்கின்றோம். இதுபோல் நிறைய துணுக்குகளாக, நகைச்சுவைகளாக இன்னைக்கு வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் நம்முடைய வீட்டிலே அப்படி ஒரு கதாபாத்திரம் இருக்கின்ற போது அன்பிற்குரியவர்களே, எவ்வளவு வேதனையாக இருக்கிறது. நம்முடைய குடும்ப தலைவன் அப்படி இருக்கின்ற போது, நம் சகோதரன் அப்படி இருக்கின்ற போது. முன்னாடியெல்லாம் வீட்டில் 4-5 பிள்ளைங்க இருக்கும். மூத்தவன் என்ன செய்கிறான்? இன்ஜினியராக இருக்கான். இன்னொரு பையன் எங்கே இருக்கான்? வெளிநாட்டில் இருக்கான். இன்னொரு பையன் எங்கே இருக்கிறான்? அந்த 5வது பையன் எங்கே? ஒன்று டொம்முன்னு கதவை தட்டு, இந்தா வந்துருச்சு. நல்லா ஃபுல் போதையோடு உள்ளே வருவார். அன்பிற்குரியல, அது அன்று. இன்றைக்கு நீங்கள் பெற்றிருப்பது ஒன்று தான். ஒத்த பிள்ளையை பெற்று வச்சிருக்க, படிக்க வச்சிருக்கீங்க, நிறைய செலவு பண்ணி வச்சிருக்க. உன்னுடைய நம்பிக்கை எல்லாம் அதுதான், அந்த பிள்ளை தான். அவன் குடித்து விட்டு வாழ்வை தொலைத்து விட்டு வருகின்ற போது எத்தகைய வியாகுலம் இருக்கிறது. உங்களுக்கு எப்படி இருக்கோ அதை விட பன்மடங்காக நம் அன்னை மரியாவுக்கு இருக்கிறது. அதனால் எத்தனை விபத்துக்கள் நடக்கின்றன, எவ்வளவு உடல் நல கோளாறுகள் பாருங்கள். அந்த குடிக்கு அடிமைப்பட்ட ஒருவருடைய காட்சியை இன்றைக்கு இந்த நீதிமொழிகளிலே நாம் வாசிக்க கேட்கிறோம். எப்போதும் அப்படிப்பட்டவர்களாக. எனவே அவர்கள் உறவுகளை இழந்து விடுகின்றார்கள். கணவன் மனைவி உறவிலே அந்த ஒரு மென்மையான ஸ்பரிசங்கள் இல்லாமல் போய்விடுகின்றது. வார்த்தைகள், தடித்த வார்த்தைகளை பேசுகின்றார்கள், புண்படுத்துகின்ற. பிள்ளைகளுக்கு முன்னதாக மனைவியை கொச்சைப்படுத்தி, கணவனை கொச்சைப்படுத்தி, பிள்ளைகளை தடிமனான வார்த்தைகளால் பிரயோகிப்பது. அங்கே குடும்ப உறவுகள் சிதைக்கப்படுகின்றது. இதனால் அன்னைக்கு வியாகுலம், உங்களுக்கும் வியாகுலம். இதில் ஆன்மீகத்திலே சரிவு. பூசை கூட்டணும், அன்னைக்கு கூட்டணும் வரமாட்டாங்க. ஆமாம், எங்களை பற்றி தானே சாமியார் பேச போகிறாரு. அவர்களுக்கு நம்பிக்கை இல்லை, விசுவாசம் இல்லை, எதிலுமே பற்று இல்லை, இருக்காது. அதை பற்றி உங்களுக்கு இந்த கலை நிகழ்ச்சியிலே உங்களுக்கு அந்த குழுவினர் சொல்லுவார்கள். எப்பேற்பட்ட ஒரு நிலைக்கத்தில் நான் இருந்த பங்குகளிலெல்லாம் இந்த ஆல்கஹாலிக் அனானிமஸ் அப்படின்ற அந்த குழுவினர் அங்கே உதவி கேட்பாங்க. அங்கே பள்ளியை பயன்படுத்தி கொள்ளுகிறோம், அங்கே அவங்களுக்கு அந்த இடம் கொடுத்துருக்கு. அதில் ஒருத்தர் பகிர்ந்து கொண்டார். அவர் பெரிய செல்வந்தர். ஆடி காரில் தான் அவங்க வீட்டில், ஆடி கார் இருக்கும், BMW இருக்கும். ஆனால் அந்த மனுஷன் இந்த குடியினால் பாதிக்கப்பட்டு எப்படி இருந்தாராம், அவரை தினத்தோறும் அவங்க மகன் வண்டியில் போய் இரவு ஏதாவது ஒரு குப்பை மூட்டில் தான் இருந்து தூக்கிட்டு வரும்.
எல்லா சட்டைகள் எல்லாம் அப்படி அழுக்காகித்தான் அவர் அதை பகிர்ந்தார். ஓப்பனாக சொல்கிறார். அத்தனை பேரையும் அமர வைத்து கொண்டு ஆடிக்காரில் தான் வந்தார். வந்தவர் இப்போ குணமடைந்து இதை நடத்துகிறாரு. அவர் அங்கே சொன்னார், இப்படியெல்லாம் நான் இருந்தேன், சாக்கடைக்குள்ளே என்னுடைய கையை விட்டு ஆட்டிக்கிட்டே இருந்தேன். ஆனால் எனக்கு கனவுல என்னன்னா, நான் ஒரு ஆற்றிலே கையை விட்டு ஆட்டி கொண்டிருப்பது போல இருந்தேன். ஆனால் உண்மையிலே எங்கே கிடந்திருக்கிறேன்? கழிவுகள் எல்லாம் செல்லுகின்ற சாக்கடையில் இருந்திருக்கிறேன். ஆக எப்பேற்பட்ட ஒரு நிலைக்கு இந்த ஒரு மதி ஈனத்தை உனக்குள் புகுத்து, உன் அறிவை கெடுத்து, உன்னை மிருகத்தினும் கேவலமாக கொண்டு போய் நிறுத்துகிறது. அன்பிற்குரியவர்களே, இத்தகைய ஒரு இழப்பினை தருகின்ற இந்த போதை, அதற்கு அடிமையான ஒரு வாழ்வு, இதில் இருந்து நாம் விடுபட வேண்டும். நாம் மீண்டும் சுய நினைவுக்கு வர வேண்டும். நம்முடைய அழைப்பு வாழ்வுக்குள்ளே வர வேண்டும் என்றுதான் நமக்கு இந்த திருமறை, நம்முடைய திருச்சபையானது அழைக்கின்றது. இது நல்ல காலத்தில் இருக்கிறோம். சோ லக்கி. இந்த யூபிலி ஆண்டிலே நாம் சமகாலத்தில் இருப்பது, அதிலும் இன்றைய நாட்கள் இந்த தவக்காலம். இந்த தவக்காலத்தினுடைய அழைப்பு நம்முடைய வாழ்வின் மையங்களுக்கு திரும்புவது, நம்முடைய பாவ வாழ்வில் இருந்து. இந்த போதை என்றால் குடி மட்டும் போதை அல்ல, நிறைய போதை இருக்கு. செல்போன் ஒரு போதை தான், செல்போன் ஒரு போதைலாம். நம்முடைய பணத்தின் மீது அதீத பற்றுதல் ஒரு போதை தான். சாதியத்தை பற்றி பிடித்து கொண்டிருப்பது ஒரு போதை தான். ஆனால் இந்த போதைகளிலே உச்சம் இந்த குடி. இதிலிருந்து நாம் விடுபட வேண்டும் என்பது ஒரு அழைப்பு. இந்த யூபிலி ஆண்டிலே நமக்கு கொடுக்கப்படுகின்ற அழைப்பு விடுதலை. யூபிலினாலே விடுதலை. லேவியர் ஆகமத்திலே 25 அதிகாரத்திலே நாம் வாசித்தோம் என்றால், அவனவன் காணி நிலத்திற்கு திரும்ப, அந்த காணி நிலம் அவனுக்கு திரும்ப தரப்படுகின்றது. அவனுடைய கடன்கள் மன்னிக்கப்படுகின்றன. அவன் மீண்டும் சுதந்திரம் பெற்றவனாக, தன்னுடைய உறவுகளோடு ஒன்றித்தவனாக தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பிக்க வேண்டும். எனவே அதைத்தான் இந்த நாளிலே நாம் ஆழ்ந்து சிந்திக்க வேண்டும். இதில் இருந்து விடுபட வேண்டும். நான் யாரிடமெல்லாம் மிகப்பெரிய சேதாரத்தை, உறவு முறிவை ஏற்படுத்தி இருக்கிறேனோ அதை நான் சரி செய்ய வேண்டும். அந்த ஒரு விழிப்புணர்வு வேண்டும். ஆண்டவர் இயேசு நடந்து போகின்ற போது மார்க் நற்செய்தி 10ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கின்றோம். அந்த பாத்திமேயு கத்துகின்றான். என்ன சொல்றான்? தாவீதின் மகனே, என் மீது இறங்கும் என்று கத்துகின்றான். ஆக அன்பு நண்பர்களே, சகோதர சகோதரிகளே, அந்த குரலை நாமும் எழுப்புவோம். இந்த யூபிலி ஆண்டிலே, இந்த நாட்களிலே, இந்த ஜூபிலி ஆண்டில் வரக்கூடிய இந்த திருவிழாவானது மிக மிக முக்கியமானது. உங்களுக்கு விடுதலை அளிக்கின்ற விழாவாக இருக்கட்டும். என் குடும்பத்திற்கு, உங்கள் குடும்பத்தில் இல்லை நான் வரவில்லை, யாரோ ஒரு சகோதரனை, உங்களுக்கு தெரிந்த உறவு வட்டத்திலே அவர்கள் இருப்பார்களானால் அவர்களுக்கு பொருத்தனை செய்து மன்றாடுங்கள். நிச்சயமாக நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த இடம் புனிதமானது. இது ஒரு ஒப்பற்ற புனிதமான ஒரு மனிதர் கொல்லப்பட்டதை நேரடியாக கண்ட பாறைகள் இங்கே அப்படியே நிற்கின்றன, கண்களை திறந்து கொண்டு. இன்றைக்கு அருள்வாழ்வை இழந்து கொண்டு இருக்கக்கூடிய நம்மையும் பார்த்து கொண்டு இருக்கின்றன. மறைசாட்சி தேவ சகாயத்தினுடைய நாட்களிலே உங்களுக்கு அங்கீகாரம் கிடையாது. இந்த மதத்திற்கு ஆண்டவர் இயேசுவை பின்பற்றுவதற்கு, உச்சரிப்பதற்கும் அனுமதி இல்லை. ஆனால் இன்று நீ சுதந்திரத்தில் இருக்கின்றாய். அதை நீ அறிக்கையிட முடியும், வாழ்ந்து காட்ட முடியும். இருந்தும் நீங்கள் வாழாமல் இருக்கின்றீர்களே, இருந்தும் நீங்கள் முரண்பட்டு வாழ்கின்றீர்களே. இந்த பாறைகள் பேசுவது நமக்கு கேட்க வேண்டும். அந்த புனிதரின் இரத்தம் இங்கே சிந்தப்பட்டு இருக்கிறது. தங்கள் மேல் அந்த இரத்தத்தை போர்த்தி கொண்டவர்களாக இந்த பாறைகள் இன்றைக்கு நம்மை பார்த்து இந்த கேள்விகளை கேட்கும். பாறை உள்ளம் கொண்டவர்களாக இருந்து விடாமல் அந்த பாத்திமேயுவை போல நாம் ஆண்டவரை நோக்கி மன்றாடுவோம். தாவீதின் மகனே, என் மேல் இரக்கம். அங்கே சொல்லுகின்றார்கள், உன்னை போதகர் கூப்பிடுகின்றார் என்று சொன்னவுடன் அவன் தன்மேல் இருந்த போர்வையை தூக்கி எறிந்துவிட்டு அவரிடத்திலே ஓடுவதை நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு இந்த போதை வாழ்விலே தங்களை மூழ்கடித்து கொண்டிருக்கக்கூடிய குடும்பங்கள், நபர்கள் இத்தகைய பாவமான வாழ்க்கையை, இந்த அடிமைப்பட்ட வாழ்க்கையை தூக்கி எறிய பிரதிக்கணை செய்யுங்கள். மற்றதை ஆண்டவர் தருவார். முடிவெடுங்கள், தீர்மானியுங்கள், விரும்புங்கள். ஆண்டவர் நிச்சயமாக விடுதலை தருவார். அந்த பாத்திமேயுக்கு கொடுத்தது போல நிச்சயமாக நம்முடைய குடும்பங்களிலும் அந்த ஆசீர்வாதம் வந்து நிற்கும்
என்று சொல்லி இன்றைய நாளிலே நாம் இந்த யூபிலி ஆண்டினுடைய அழைப்பை ஏற்போம். இந்த போதை வாழ்விலே இருந்து விடுபட்டு நாம் புது வாழ்வை வாழ வேண்டும் என்று அன்னை மரியாள் நமக்கு வழிகாட்டுகின்றார்கள். அந்த மரியாள் நமக்கு காட்டுகின்ற ஒரே வழி, அவர் சொல்லுவதை போல் செய்யுங்கள். நம்ம யோவான் நற்செய்தி 2ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்க கேட்கிறோம். அந்த கானாவூர் திருமணத்தில் அவர் சொன்ன ஒரே வார்த்தை, ரசம் தீர்ந்து விட்டது, அதுக்கு நாம் என்ன செய்ய முடியும்? ஆனால் அன்னை மரியாள் அந்த அலுவலர்களிடம் சொல்லுகின்றால், அவர் சொல்லுவதையெல்லாம் செய்யுங்கள். ஆண்டவர் இயேசு சொல்லுவதையெல்லாம் செய்ய நாம் கடமைப்பட்டிருக்கோம். நமக்கு அது மேலோட்டமாக பார்த்தால் ஒன்றுமில்லாது போல தோன்றும். அது அங்கே சுத்திகரிப்புக்காக வைக்கப்பட்ட தொட்டிகள், பெரிய முக்கியத்துவம் கிடையாது. அதில் ஊற்றப்பட்ட சாதாரண தண்ணீர் பெரிய முக்கியத்துவம் கிடையாது. ஆனால் அது முதல் தரமான ரசமாக மாற்றப்பட்டது என்பதுதான். உன்னுடைய வாழ்விலும் நீ இந்த தவ நாட்களிலே, இந்த யூபிலி ஆண்டிலே இதை நோக்கி உன்னுடைய வாழ்வில் இழந்துவிட்ட ரசத்தை, அப்பம் பழுகுதலை, மகிழ்ச்சியை நோக்கி நீ எத்தனித்து எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சியும் சாதாரணமாக இருக்கலாம், உன்னை ஒடுக்குவதாக இருக்கலாம், ஜெபமாக இருக்கலாம், விட்டு கொடுப்பதாக இருக்கலாம், விவிலிய வாசிப்பாக இருக்கலாம். நிச்சயமாக அது உன்னுடைய வாழ்வை முதல் தரமான ரசமாக மாற்றும். உன் வேண்டுதல் நிறைவேறும். அதற்கு நாம் செய்ய வேண்டியதெல்லாம் முதல் நிலை நம்முடைய இயலாமையை ஏற்றுக்கொள்வது. தூய பவுல் ரோமேயருக்கு எழுதுகின்ற போது 7ஆம் அதிகாரம் 18 முதல் 20 முடிய உள்ள வசனங்கள் அவர் அதில் சொல்லுகின்றார், எனக்குள் இருக்கக்கூடிய போராட்டம், நான் நல்லது செய்யத்தான் விரும்புகிறேன். இங்கே யார் கெட்டுப்போன்னு நினைக்கிறாங்க? எல்லாம் நல்லதுக்கு தான் விரும்புகிறோம். ஆனால் எனக்குள் என்னமோ ஒரு தீமை இருந்து என்னை ஆட்கொள்ளுகிறது, அதை ஏற்றுக்கொள். நான் நல்லது செய்ய விளைகிறேன், ஆனால் செய்வது என்னவோ தீமையாய் நடந்து விடுகிறது. இறைவா என்னை ஏற்றுக்கொள்ளும் என்று சரணாகதியாக வேண்டும். நீதிமொழிகள் புத்தகத்திலே சொல்லப்பட்டு இருக்கிறது, இந்த குடியின் போக்கிலே போகின்றவர்கள் சொந்ததை தான். நான் சொன்னதுதான், நான் ஒரு தடவை சொல்லிட்டேன்னா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன். இதெல்லாம் சினிமா பஞ்ச் டயலாக். ஆனால் எங்கிருந்து வருது? அறிவீனத்தில் இருந்து வருகிறது, அது முட்டாள்தனத்தில் இருந்து வருகிறது. மாறாக நீ நீதிமானினுடைய ஞானியினுடைய வார்த்தைகளை கேட்க வேண்டும். அது விவிலியத்தில் இருக்கிறது, அது மறைவுரையிலே சொல்லப்படுகின்றது. எனவே அதை கேட்டு நீ மனம் திரும்ப வேண்டும். இரண்டாவது நிலை, நாம் பெருமை பாராட்டாதவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவரில் தான் நாம் பெருமை பாராட்ட வேண்டும். தூய பவுல் சொல்லுவார், நான் பெருமை பாராட்ட வேண்டும் என்றால் அதற்கு என்னுடைய பலகீனங்கள் தான் இருக்கின்றது, என்னுடைய குறைபாடுகள் தான் இருக்கின்றது. இந்த மனநிலை நமக்குள் இருக்க வேண்டும். எப்போதும் ஆண்டவருடைய அருளை தேட வேண்டும். கொரிந்தியருக்கு எழுதிய 2வது திருமுகத்தில் தூய பவுல் அதை சொல்லுவார், எனக்குள் ஒரு முள்ளிருந்து அழுத்தி கொண்டே இருக்கிறது. அது குடிநோயாக கூட இருக்கலாம், அல்லது அதை விட முடியலைங்கிற இயலாமையை கூட இருக்கலாம். ஆனால் அதை அகற்றுபவர் ஆண்டவர் தான். ஆண்டவர் தான் அதை அகற்ற முடியும். அதிலே நமக்கு நம்பிக்கை வேண்டும். மூன்றாவதாக, கடவுளிடத்திலே நம்மை முழுமையாக அர்ப்பணிக்க வேண்டும். ரோமியருக்கு எழுதப்பட்ட கடிதம் 12ஆம் அதிகாரம் 1 முதல் 2, அதுதான் உள்ளார்ந்த வழிபாடுன்னு தூய பவுல் சொல்றார். அதுதான் உண்மையான ஆன்மீகம். உலகத்தின் போக்கின்படி நீங்கள் ஒழுகாதீர்கள் என்று நமக்கு சொல்லுகின்றார். எனவே இதை நாம் கை கொள்ள வேண்டும், நம்முடைய குடும்பங்களிலே கற்றுக் கொடுக்க வேண்டும். நீங்கள் நம்பிக்கையில் நிலைத்திருக்கின்றீர்களா என்பதை ஒரு நம்முடைய ஒரு ஃபெய்த், ஒரு இதை நம்முடைய எடுத்துப்பார். ஜெபமாலை சொல்லுகின்றோம், நாம் நம்பிக்கையாளர்கள் என்று அது ஆகிவிடாது. ஆலயம் வருகின்றோம், அது நம்முடைய விசுவாச வாழ்வை நிர்ணயிக்காது. மாறாக இக்கட்டு இடைஞ்சல்களிலும் நாம் திக்கற்று நிற்கும் போதும் நாம் யாரை எதிர்நோக்குகின்றோம், என் உள்ளம் யாரை தேடுகிறது அப்படிங்கிறதுல தான் நம்முடைய விசுவாச வாழ்வு இருக்கிறது. ஆக என்னுடைய அடிப்படை விசுவாச வாழ்வை நாம் பரிசோதிக்க வேண்டும். நம்முடைய பாவங்களையும் நம்முடைய இயலாமையையும் நாம் ஏற்றுக்கொண்டவர்களாக ஆண்டவரிடத்திலே திரும்பி வர வேண்டும் என்று நம்முடைய அன்னை மரியாள் நமக்கு சுட்டி காட்டுகின்றார்கள். பிலிப்பியருக்கு எழுதப்பட்ட கடிதம் 2ஆம் அதிகாரம் 12-13 வசனங்கள்
அவர் சொல்லப்படுகிறது, நாம் நமக்குள் செயல்படுபவர் கடவுளே. ஆக அவருடைய செயல்பாடுகளுக்கு நம்மை முற்றிலும் அர்ப்பணிக்க வேண்டும். அவருடைய ஆவியினுடைய செயல்பாடுகளுக்கு நம்மை அர்ப்பணிப்பவர்களாக இருக்க வேண்டும். நம்மிடத்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகளை நீக்குவதற்கு ஆண்டவரிடத்தில் எத்தனையோ பொருளாதார நலன்களுக்கு நாம் மன்றாடுகின்றோம். நம்முடைய வேலை வாய்ப்பு வேணும், அது வேணும், இது வேணும் கேட்கின்றோம். என்றைக்காவது அடுத்தவரினுடைய ஆன்மீக வாழ்வை பார்த்து அவனைப் போல் நான் புனிதனாக இருக்க வேண்டும் என்று மன்றாடுகிறோமா? ஆக அத்தகைய ஜபங்களை நம்முடைய ஜபத்திலே நம்முடைய பிள்ளைகளுக்காக நாம் ஏறெடுக்க வேண்டும். நம்முடைய கணவருக்காக நாம் ஏறெடுக்க வேண்டும். அதே போல நாம் எடுத்திருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையிலே எவ்வளவு சேதாரங்களை ஏற்படுத்தி இருக்கிறோமோ அதை சரி செய்வதற்கான முயற்சிகளையும் இந்த தவக்காலத்திலே, குறிப்பாக இந்த யூபிலி ஆண்டு முழுவதும் நாம் அதை செய்ய வேண்டும். நாம் திருத்தலங்களை நாடி செல்வதோ, திருவிழாக்களை பிரம்மாண்டமாக கொண்டாடுவதோ மட்டுமல்ல, உறவுகளை சீரமைப்பது யூபிலி ஆண்டிலே அது அடிப்படையான ஒன்று. முக்கியமாக போதைக்கு அடிமையாகி இருக்கின்ற நாம் எத்தனையோ உறவுகளை சிதைத்திருப்போம். அந்த குடும்பங்கள் தங்களுடைய உறவுகளை அறுத்து கொண்டு கூட இருக்கும். ஆனால் அவற்றையெல்லாம் மீண்டும் கட்டமைக்க, மீண்டும் கட்டி எழுப்ப, அவருக்காக இணைந்து மன்றாடு. ஏனென்றால் இந்த குடி நோய் என்பது ஒரு நபர் சம்பந்தப்பட்டதல்ல. நமக்கு முன்னுரையிலே அழகாக வாசித்தார்கள். அது அவரை மட்டுமல்ல, அவருடைய குடும்பத்தை பாதிக்கிறது. அவருடைய குடும்பத்தை மட்டுமல்ல, அவருடைய உறவுகளை பாதிக்கிறது. அவருடைய உறவுகளை மட்டுமல்ல, அந்த சமூகத்தையே பாதிக்கிறது. ஒரு ஊரில் ஒருத்தர் அப்படி இருந்தால் அந்த ஊர் பூராமே கலைபரப்பட்டு போயிருக்கும். எந்த கூட்டமும் நடத்த முடியாது, எந்த முயற்சியும் செய்ய முடியாது என்றால் இது எப்பேற்பட்ட ஒரு சாத்தானின் வேலை அப்படின்னு நம்ம கூட பார்க்கலாம். ஆக அதிலிருந்து நம்முடைய பிள்ளைகளை, நம்முடைய குடும்ப தலைவர்களை மீட்டெடுக்க நாம் முயற்சிகளை எடுக்க வேண்டும். அதே போல நிலையான ஒரு ஆன்மீக வாழ்வுக்குள்ளே நாம் அடியெடுத்து வைப்பவர்களாக இந்த யூபிலி ஆண்டிலே ஆண்டவரின் வழி செல்ல நாம் தீர்மானிக்க வேண்டும். இவற்றை எல்லாம் செய்கின்ற போது, நீங்கள் தூய பவுல் கொரிந்தியருக்கு எழுதுகின்ற போது இவ்வாறு சொல்லுவார், கடவுளோடு ஒப்புரவாகுங்கள், கிறிஸ்துவின் சார்பிலே நான் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் என்று சொல்லுவார். ஆக அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலே நம்முடைய அன்னை, வியாகுல அன்னை நமக்கு காட்டுகின்ற நெறி இதுதான். தூய வாழ்வுக்கான, விடுதலை வாழ்வுக்கான, ஒரு போதையற்ற ஒரு நல்ல குடும்பத்தை, ஆரோக்கியமான குடும்பத்தை பேணுவதற்கான, அந்த திருக்குடும்பத்தின் பண்புகளை நாம் பரிணமிப்பதற்கான ஒரு நல்ல வழி இதுதான். அவர் சொல்லுவதெல்லாம் செய்யுங்கள். எனவே அவர் சொல்லுவதெல்லாம் செய்வதற்கான ஞானத்தையும் அருளையும் இன்றைய திருப்பலியிலே நாம் மன்றாடுவோம். நம்முடைய மறைசாட்சியும் நம்மோடு இருந்து நமக்காக மன்றாடுவார். ஆம்.